ஸோ, இந்த மாரி இருக்கிற ஒரு இதில அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ராவா, ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? சாரி டூ சே ஆனா நெறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல. ஸோ, எனக்கு அது உள்ளுக்குள்ள உறுத்திட்டு தான் இருந்தது. அப்ப இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. சொன்னப்போ எனக்கு இன்ட்ரிக் ஆச்சு. ஏன்னா, எனக்கு இந்த படம் பத்தி பெருசா தெரியல. பட் அவரு தண்டுபாளையம்னோனே நான் ஏதோ ஊரு பேரு, ஸோ ஏதோ நேட்டிவிட்டின்னு சொல்லி நம்பிட்டேன். நான் அப்படி மிஸ்லீட் ஆனேன் ஆக்சுவலி. இவ்ளோ நொட்டோரியஸான படத்துல, அதுல ஒரு கேங் லீடரா என்ன போட்டு, அ அது வந்து ஒரு விழிப்புணர்வு குடுக்குறது ஓகே. ஆனா பண்றது நானு. ஆ இது கேஜிஎஃப் படத்துல சொல்ற மாரி, அ வயலன்ஸ், வயலன்ஸ், வயலன்ஸ். ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ். பட் வயலன்ஸ் லவ்ஸ் மீன்ற மாரி. கரெக்ட்டா வந்து எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரோவர்சில. பட் அந்த கான்ட்ரோவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டில இன்னைக்கு பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம். வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பண்ணாத கேரக்டராக இருந்தது. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா வித்தவுட் மேக்கப், கொஞ்சம் டல் மேக்கப், கொஞ்சம் டார்க்காகவே போட்டு, கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப், அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன். அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ராவா, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க. நான் வந்து சோனியா, டு பி வெரி ஆனஸ்ட், ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட். ஏன்னா நான் ஒரு 2-3 சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து ஈவன் இன் தெலுங்கு பேர் சொல்ல விரும்பல. ஆனால் என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல. ஏன் அப்படின்னா, விமெனுக்கு வந்து